அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்தாலே போகும்போது என்னெல்லாம் கொடுத்து விடலான்னு எங்கள் அம்மா யோசிச்சுட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி வரவே வராது. ஏன்னா அவங்களுக்காக செய்கிறத காட்டி எங்களுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க. எங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக கோதுமை, கேழ்வரகு, பச்சரிசி எல்லாமே கழுவி காய வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அப்போ நாங்கள் பழாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தேவா தானாகவே தூக்கிட்டு வந்துட்டான். அவ்வளோ வெயிட்டு, ஆனால் தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ காலையிலேயே கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பழம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாட்டு பலாப்பழம்னு சொல்லியிருந்தாங்க. நார்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை, நல்லா இனிப்பாக இருந்துச்சு. லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் மீன் முட்டை கூட இருந்துச்சு. அதை ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் குழம்புல போட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடையும் பாயசமும் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அம்மா தானாக செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. வயசாகிட்டாலே யாராவது செஞ்சு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் நான் போகிற டைமில் மட்டும் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் ஈவினிங் போயிட்டு காய வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஆற வச்சு எனக்கும் எடுத்து வச்சாச்சு. கெடாரங்க ஊறுகாய் போடுறதுக்கு அம்மா ரெடி ஆகிட்டாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.